ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் கொஞ்சம் ஒர்க் பிஸி இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்தனால கொஞ்சம் குட்டி பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 2 வீக்ஸாக நான் எதுவுமே போஸ்ட் பண்ணல. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நான் கண்டினியூஸாக வந்துட்டு வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக போடலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, டே இன் மை லைஃப் கைண்ட் ஆஃப் ஒரு ரொட்டீன் கைண்ட் ஆஃப் டே தான். உங்கள் கூட ஒரு விலாகாக நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. சண்டே ரிச்சுவலாக எல்லாருமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் எந்திரிப்போம். இன்றைக்கும் வந்து ஒரு 8:30 ஆயிடுச்சு எந்திரிச்சப்பவே. எந்திரிச்சு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். எல்லாருமே பெட்ரூம்லேயே அப்படியே உட்காந்து விளையாண்டுட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தாச்சு. போயிட்டு ஒரு 9:30 அப்படி தான் வந்து வெளியே இறங்கணும். சரி போய் இளநீ குடிச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் வந்து குக்கிங் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பிகாஸ் வந்து அப்பா அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க ஊருக்கு போனாலே அன்னைக்கு வந்து என்னோடய குக்கிங் தான். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், நான் வந்து குக் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஒர்க் இருக்கனால மார்னிங் பேபியை வந்துட்டு மேனேஜ் பண்ணி போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்டாக நான் குக்கிங் பண்ண மாட்டேன். பிகாஸ் அவ்வளோக்கா வந்து குக்கிங் பண்ண தெரியாது. அப்பப்போ வீடியோஸ் எல்லாம் பார்த்து எதாவது குக் பண்ணுறதோட சரி. அதனால் இன்றைக்கி அவங்க இல்லாதனால நான் தான் குக் பண்ணி ஆகணும். அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வந்து பார்த்து வச்சுருக்கேன். நிறைய யூடியூப் வீடியோஸ் அதுக்கப்புறம் நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து தான் நான் வந்து சூப்பரான ஒரு ரெசிபி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கோயிங் ஃபார்வர்ட் உங்களுக்கே தெரியும் நான் என்ன ரெசிபி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இட் ஹாஸ் கம் அவுட் வெரி வெரி சூப்பர். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இளநீ குடிச்சனால கொஞ்சம் ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே எக், அப்புறம் வந்துட்டு நேற்றுக்கோட லெஃப்ட் ஓவர்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, பன்னீர் அப்புறம் தந்தூரி பராத்தா இருந்துச்சு. அந்த லெஃப்ட் ஓவர்ஸ் தான் வந்துட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரீஹீட் பண்ணிவிட்டு தந்தூரி பராத்தாவும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டேன். நானும் நித்துவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு 11 o'clock பிரேக், ஒரு 10:30 to 11 அந்த டைம் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் பால்லாம் ஹீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ பால்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு மேங்கோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோ கட் பண்ணி கொடுத்தேன் பேபிக்கு. நித்துக்கு வந்துட்டு ஆக்சுவலி கொஞ்சம் மறுபடி பசிச்சுன்னு சொன்னனால சீரியல் கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் வந்துட்டு 2 பேக்கெட் இருந்துச்சு, அது மட்டும் ஒரு பேக்கெட் மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு, பேபிக்கும் வந்துட்டு மேங்கோ வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இந்த சீசனில் வந்து நிறைய டெய்லி ஒரு மேங்கோ வந்து மேண்டட்ரியாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றான். ஸோ அவனுக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு சில்லி சிக்கன் தான் பண்ண போகிறேன். ஸோ கபாப் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிக்கன் வந்து வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனில் வந்துட்டு லெமன் வந்து ஒரு ½ லெமன் வந்துட்டு ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும். அது கூடவே வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1.5 போட்டாலும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் வந்து ½ டீஸ்பூன் வந்துட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லிப்பொடி வந்துட்டு ஒரு ½ டீஸ்பூன். மிளகு பொடி வந்துட்டு நான் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருந்தேன். அது கூடவே வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு எண்ணில் கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக டர்மரிக், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சால்ட் எவ்வளோ அளவு வேணுமோ அந்த சால்ட் அளவு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கர்ட் மேரினேட், கொஞ்சம் இந்த புளிப்பு தன்மை ஆல்ரெடி நம்ம 11 ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தாலும் கொஞ்சம் வந்து கர்ட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் அது ஒரு ஃப்ளேவர், அது எப்படி சொல்கிறது, அது ஒரு பைண்டிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரும். அது கூடவே நான் கொஞ்சமாக வந்துட்டு அரிப்பொடி இருக்கு இல்லையா, அரிசி மாவு, அந்த அரிசி மாவு வந்துட்டு ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஆட் பண்ணலை. ஸோ நல்லா வந்துட்டு எல்லாமே வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு குழச்சி வச்சுக்கணும். நான் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 1.5 hours கிட்ட வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கபாப் ரெசிபி மாதிரி பார்த்தது வந்து நல்ல ஒரு பலன் வந்துச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருந்துச்சு. அதுதான் ஹைலைட்டே. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் பண்ண போகிற ரெசிபி என்னென்னா பிசிபெல்லா பாத். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும், குக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ரெசிபி தான் பிஸ்பெல்லா பாத். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்ஷனில் இறங்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நீங்கள் வந்து அரிசி பருப்பு வந்து ஊற வச்சுக்கணும். நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த படியில் வந்துட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். ஸோ நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும்.
அப்போ வந்து அந்த குழையிற கன்சிஸ்டன்சி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். அது இல்லாமல் வந்து வேக வைக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றணும். அதாவது இப்போ நான் 1.5 கிளாஸ் அந்த கணக்கு வச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதோட டபுள் டைம்ஸ் தண்ணி ஊற்றினா நல்லா அந்த குழ கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக வரும். இதுக்கு வந்துட்டு நான் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். பிகாஸ் நான் பார்த்த ரெஃபரன்ஸ் வீடியோஸ்லலாம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணல. இப்போ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து வெங்கடேஷ் பட் அவரோட ரெசிபி வந்து ரொம்பவே பிடிச்சது. ரொம்ப ஒத்தென்டிக்காக செஞ்சுருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்துட்டு நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ அவரு வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணல. பட் நான் வந்து பேபி வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸை வந்து வேக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெயின் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பிசிபலாபாத்துக்கு வந்துட்டு ஒரு மெயினான ஒரு இதே வந்துட்டு அதோட பவுடர் தான். அது கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். அதை நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து கடலைப்பருப்பு வந்து நான் எல்லாமே 1.5 கை அளவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே அளவு வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போ பவுடர் போதும்னா நீங்களும் இதே அளவு வந்துட்டு ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடலைப்பருப்பு வந்து நல்லா ட்ரை ரோஸ்டிங் தான். இதுலேயுமே ஆயில் கிடையாது. ஆயில் ஆட் பண்ண வேண்டாம். ட்ரை ரோஸ்டிங் பண்ணி எடுத்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வறுத்துடுங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து உளுந்து. அதுவும் நான் 1.5 கை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மெதுவாக ஸ்லோ ரோஸ்டிங் பண்ண ரொம்ப டைம் ஆகும். ஆக்சுவலி நான் வந்து பவுடருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நான் 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஒரு நல்ல பொறுமையாக பண்ணது எனக்கு ஒரு 20-25 மினிட்ஸ் வந்துட்டு இந்த ரோஸ்டிங்க்கு மெதுவாக ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது எல்லா இன்க்ரீடியன்ஸோட ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் வந்துட்டு நானும் அதே மாதிரி எனக்கும் டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பொறுமையாக தான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரோஸ்ட் பண்ணி செஞ்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜீரகம், அதுவும் வந்து ஒரு 1/2 கை போட்டுட்டு, வெந்தயம் வந்து ரொம்ப கம்மி. 20 கிராம் நீங்கள் வந்துட்டு ஜீரகம் ஆட் பண்ணுறீங்கன்னா 10 கிராம்ஸ் மட்டும் வெந்தயம் ஆட் பண்ணால் போதும். இல்லைனா கசப்பு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அது கூடவே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பட்டை, அதுக்கப்புறம் லவங்கம், க்ளோவ்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பட்டையும் ரொம்ப ஜாஸ்தியாக தான். பிகாஸ் பட்டை வந்துட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. பிகாஸ் அது எல்லாமே வந்து டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் பே லீஃப் வந்துட்டு ஒரு 3 பே லீஃப், பெரிய பே லீஃப் வந்து அது 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே 1.5 கைப்பிடி வந்துட்டு வரமல்லி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ஆயில் விட்டுட்டு வரமிளகு வந்து வறுத்துடுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 20 எடுத்திருக்கேன். பிகாஸ் கொஞ்சம் காரம் வேணுங்கிறவங்க இதுக்கு மேலே கூட ஆட் பண்ணலாம். அதனால் நம்ம அதுவும் மெதுவாக ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் வரமிளகு சீக்கிரமாகவே கருப்பாயிரும். ஸோ கருப்பானால் கொஞ்சம் கைப்புத்தன்மை வரும். அதனால் மெதுவாக ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்துட்டு தேங்காய். இது வந்து ரொம்பவே ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து ஆக்சுவலி இந்த கொப்பரை தேங்காய் தான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணி, என்கிட்ட கொப்பரை தேங்காய்லாம் இல்லை. அதனால் நார்மலாக தேங்காய் வந்துட்டு மிக்சியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டி அதை வந்துட்டு நான் வந்துட்டு சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலி நான் ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் வச்சு மெதுவாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தப்போ அந்த கோல்டன் ப்ரௌன் வந்து லாஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ அது வந்து சீரியஸாக பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போ ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் நல்லா ஆறினக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்துட்டு இது மிக்சியில் போட்டு எடுங்க. ஆக்சுவலி ரொம்ப அரைச்சிடக்கூடாது. அது அப்புறம் அந்த ஆயில் இது வர ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்து அந்த கொரகொரப்பு இது இருக்கணும். அதே சமயம் ஃபுல்லாக அது கிரைண்டும் ஆயிருக்கணும். அதனால் கிளறி விட்டு மிக்சியில் வைங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு அரைச்சக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். நல்ல ஒரு பெரிய இப்போ நல்லா இளக்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய பேன் வச்சுட்டு அதில் வந்துட்டு ஆயில், கடுகு அதில் ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணி இருக்கு இல்லையா, ஒரு பால் சைஸ் இல்லை லெமன் சைஸ்க்கு வந்துட்டு புளி வந்துட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. அது கூடவே வந்துட்டு ஒரு ஹாஃப் கைக்கு ஒரு லெமன், ஒரு கட்டி, நான் ஒரு பெரிய கட்டி தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பெரிய கட்டிக்கு வந்து வெல்லமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரையணும். அதனால் கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அந்த பச்சை ஸ்மெல் போனக்கப்புறம் நான் வந்துட்டு தனியாக ஒரு பவுலில் வந்துட்டு
இந்த மசாலா நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு 2.5 டீஸ்பூன்ஸ் ஃபுல் டீஸ்பூன்ஸ் எடுத்து தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி அப்போ லம்ஸ் இல்லாமல் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நானும் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண ரைஸை வந்துட்டு அந்த தண்ணியில் ஆட் பண்ணி அந்த மசாலாவையும் கொட்டி நல்லா சூப்பராக கிண்டிட்டு கொத்தமல்லி நெய் போட்டு இறக்குனா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சைட் பை சைடில் நான் வந்து சிக்கனும் வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிக்கனும் சீரியஸாகவே சொல்கிறேன், ரொம்ப நேரம் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சனாலேயே என்னவோ ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. அது இல்லாமல் செம்ம டேஸ்ட் அண்ட் டெண்டரியாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது. நித்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிடிச்சவங்களுக்கு வந்து அவங்க குட் சொல்கிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி கொடுத்தா அது வந்து அந்த ஒரு அப்ரிசியேஷனே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் கேட்குறக்கு. ஸோ நித்துக்கும் ரொம்பவே பிடிச்சது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பேபி தூங்கவே இல்லை. அதனால் சரி நித்து வந்து டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு 3 மணி இருக்கும், 3:30 இருக்கும், டக்குன்னு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் பாலக்காடு வந்துட்டு ஒரு பைக் ரைட் போகலாம் அப்படின்னு வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு குவிக்காக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு வேறு ஒரு சைட் பயம், மழை வந்துருமோ வராதோன்ட்டு. பட் இட் வாஸ் குவைட் அண்ட் எக்ஸைட்டிங் ரைட். அதுவும் இல்லாமல் வந்து பேபிக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பைக் ரைட். அவன் தான் சீரியஸாகவே செம்மையாக என்ஜாய் பண்ணான். பிகாஸ் அவன் வந்து பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அங்கே இந்த வாடையார் சைடில் ஃபுல்லாக பெரிய பெரிய வண்டிகள்லாம் இருந்துச்சு. 4 வீலர் தாண்டி இந்த பெரிய பெரிய வண்டியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். ஸோ எங்களுக்கும் அதை பார்க்கவும் எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். நாங்கள் ரொம்பவே சூப்பராக அந்த பைக் ரைட் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி திடீர்னு எடுத்த பிளான் தான் இது. எப்போவுமே வந்து சர்ப்ரைசிங்காக இந்த மாதிரி ஏதாவது திடீர்னு யோசிச்சா தான் அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறது ரொம்பவே கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கும் அது ரொம்பவே சூப்பராக அமைஞ்சுது. நாங்கள் வந்துட்டு வாளையார் தாண்டி ஒரு கடையில் வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பழம்பொரி, அப்புறம் வந்து நித்து வந்து சிக்கு ஷேக் ஆட் வாங்கியிருந்தான். நானும் குடிச்சு பார்த்தா சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இனிமேல் எங்கே போனாலும் அந்த சிக்கு மில்க் ஷேக் வாங்குகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ஓரியோ மில்க் ஷேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு சூப்பராக திருப்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். See